Hello friends, welcome to IJAC Knowledge World. நம்ம இன்றைய வீடியோவில் இந்த பர்சன்டேஜ் வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரவுண்டட் ஃபிகர்ஸாக கொடுத்தா இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து நான் போடுற வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 20% ஆஃப் 120, 30% ஆஃப் 60, 30% ஆஃப் 130, 50% ஆஃப் 110, 70% ஆஃப் 400 இப்படி வந்து கொடுத்துருந்தா ரவுண்டட் ஃபிகர்ஸாக கொடுத்துருக்கும் போது இதுக்கு நம்ம வந்து வழக்கமான மெத்தட் யூஸ் பண்ண பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 20% 800னா பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் பண்ணால் என்ன பண்ணுவோம் 20/100 இன்ட்டு 120 போட்டு என்ன பண்ணுவோம் இதை வந்து சிம்பிளை பண்ணுவோம். இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10% கண்டுபிடிப்பாங்க, அப்புறம் வந்து ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, நம்ம வந்து அப்படி அது மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்டட் ஃபிகர்ஸாக கொடுத்துருந்தா ரவுண்டட் ஃபிகர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மல்டிபிகேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எல்லாத்துமே இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 12 எவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 பெருக்கலாம். ஜஸ்ட் வந்து 20% ஆஃப் 120 கேட்டால் என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து 20 இங்கே 20 இருக்கு இல்லையா, இந்த 0 விட்டுட்டு இந்த 2 எண்ணையும் பெருக்கலாம். 2 12 24. ஓகே, அப்போ வந்து இதுக்கு வந்து 24 தான் ஆன்சர். அதே மாதிரி அடுத்து பாருங்க 30% ஆஃப் 60னா 3 18. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18. 30% ஆஃப் 120னா 13 39. ஸோ இதுக்கு வந்து 39 தான் ஆன்சர். ஓகேவா, இது வந்து போடுறது நம்ம டைம் ரொம்ப எடுக்காது. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 2 மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து லாஜிக்காகவும் திங்க் பண்ணலாம். பாருங்க 20% ஆஃப் 120 வந்து இருக்க முடியும் 24. ஓகேவா, இப்போ 10% வந்து 60னா 10% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20%ன்றது 24. ஓகேவா, 20 30 வந்து 18. 30% ஆஃப் 120 39. 5% ஆஃப் 110 11 55. ஸோ 55. ஓகேவா, 70% ஆஃப் 400 பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 நாங் 28. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் 28 400 கொஞ்சம் லாஜிக்காகவும் திங்க் பண்ணணும். சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணணும், ஈஸியாக சொல்லிக்கலாம். 77 நாங் 28 நம்ம போட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 28 ஆன்சராக இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 70% 400 70%ன்றது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ பக்கத்தில் 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 280. ஓகேவா, இங்கே 0 எக்ஸ்ட்ரா வந்தால் 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ 70%ன்றது 400 வந்து 280. அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து ஒரு செகண்ட்ல பார்த்த உடனே மைண்ட்லேயே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இது மாதிரி வந்து சம்ஸ் வந்து நம்ம கேட்டா இது வந்து ஓகேவா. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பிக்கர் நம்பர்ஸ் பார்க்கலாம். 60% ஆஃப் 600. ஓகேவா, இப்போ 600னா வந்து 600ல பாதி வந்து 50%. 600ல பாதி வந்து 50% இல்லையா, அப்போ வந்து 300 வந்து 50%னா அவை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 300 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 6 36 360. ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 300ன்றது 50%னா அப்போ 60%ன்றது ஒரு 360 அந்த ரேஞ்ச் தான் இருக்க முடியும். அப்போ 6 36. அதுக்கு அடுத்து 12 30% ஆஃப் 1200 30% என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 36 ஆன்சரா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1200 30% போது இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் வரும். அப்போ வந்து 360. ஓகேவா, அதுக்கு அடுத்து 20% ஆஃப் 4000. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 8 நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து அப்போ வந்து 4000ல 20%னா 80 இருக்க முடியுமா? 80ன்றது சிறிய இருக்க முடியாது. அப்போ வந்து என்ன இருக்கும் 800. அப்போ வந்து 20% ஆஃப் 4000 வந்து 800 நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் லாஜிக்காகவும் திங்க் பண்ணணும். இந்த மாதிரி வந்து மல்டி பண்ணும்போது கொஞ்சம் லாஜிக்காகவும் திங்க் பண்ணணும். அதுக்கு அடுத்து 35% ஆஃப் 800 என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம மல்டிபிகேஷன் போடலாம். நம்ம வந்து எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 பிரிக்கலாம். 3 8 24. அதுக்கு அடுத்து 8 40. 40னா 4. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 24 நாளும் 28. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 28னா 28 கூட 280. அப்போ 280 தான் என்னுடைய ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா, அதுக்கு அடுத்து 90% ஆஃப் 900. கிட்டத்தட்ட வந்து 900 வந்து பார்த்தீங்கன்னா 90% கிட்டத்தட்ட வந்து 900 வந்து க்ளோஸாக தான் இருக்க முடியும். அப்போ நம்ம இருக்கலாம் 9 9 81. அப்போ 81 ஆன்சர் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து 810 தான் இருக்க முடியும். ஓகேவா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம்ஸ் வந்து கேட்டாவே நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ரவுண்டட் ஃபிகர்ஸாக கொடுக்கும்போது நம்ம ரெண்டையும் வந்து
நம்பரை அப்படி மல்டிப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் லாஜிக்காகவும் திங்க் பண்ணணும். ஜஸ்ட் வந்து அங்கே வந்து ஒரு 0 ஆட் பண்ணால் தான் கரெக்டாக வருமா, இல்லை 0 எல்லாமே கரெக்டாக வருமான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணோம்னாவே எவ்வளோ பெரிய பிக்கர் நம்பர் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஒரு மைண்ட்லேயே வந்து ஆன்சர் வந்து கணக்கே போடாமல் மைண்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்று சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வர மறக்காம ஐஜேக் நாலேஜ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.